நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். உலகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த வங்கியாக பேங்க் ஆஃப் தாய்லாந்து வங்கி பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த வங்கிகளுக்கான விருதை கொடுக்கக்கூடிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய சென்ட்ரல் பேங்க். ஓகேவா, இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உலகில் இருக்கக்கூடிய மத்திய வங்கிகள் குறித்து ஆய்வு நடத்தி ஆண்டுதோறும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிறந்த வங்கிகளை தேர்ந்தெடுத்து அந்த வங்கிக்கான விருதை கொடுக்குறாங்க. அப்போது 2025 மிக சிறந்த வங்கியாக பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் தாய்லாந்து வங்கி பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்பிஐ, ஓகேவா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா எண்ம மாற்று விருதுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேவா, அப்போது இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த வங்கிக்கான விருது எந்த வங்கிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க, பேங்க் ஆஃப் தாய்லாந்து. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு எண்ம மாற்று விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதை கொடுக்கக்கூடிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய சென்ட்ரல் பேங்கிங். ஓகேவா, இந்த அமைப்பு தான் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மத்திய வங்கிகள் குறித்து ஆய்வை நடத்தி அதில் எது சிறந்த வங்கி அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விருது கொடுப்பாங்க. அப்போ இந்த ஆண்டுக்கான விருது பார்த்தீங்கன்னா சிறந்த வங்கிக்கான விருது பேங்க் ஆஃப் தாய்லாந்துக்கும், எண்ம மாற்றம் விருது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு.